ஸோ சினாரியோ படி நம்ம ட்ரெயின் ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் 3ல இருக்கோம். ஹவுரா அந்தோதியா நார்மல் எக்ஸ்பிரஸ்னால அதுக்கு சிக்னல் ப்ரியாரிட்டி கிடைக்காது யூஸ்வலாக. ஸோ எர்ணாகுளம் ஜங்ஷன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு சிக்னல் கிடச்சி பிளாட்ஃபார்ம் 2ல் ஹால்ட் ஆகும். ஒன்ஸ் அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 2ல் ஹால்ட் ஆகிட்டு சிக்னல் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஹவுரா அந்தோதியா எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் 4ல் ஹால்ட் ஆகும். ஆல்ரெடி 5 hours மேலே டிலே. இதில் ஹால்ட்டுக்கு முன்னாடி இவ்வளோ சிக்னலானு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம், அதுதான் ஆர்டினரி எக்ஸ்பிரஸுக்கும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் இந்தியன் ரயில்வேஸ் ஒரு ட்ரெயினுக்கும் ஃபேர் டிசைட் பண்ணுவாங்க. அதுவும் அந்த அந்தோதியா எக்ஸ்பிரஸ் ஃபுல்லாக அன்ரிசர்வ்ட் கோச் தான். ஸோ ப்ரியாரிட்டி ஒன்று எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. பட் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நார்த் சைட் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ட்ரெயின். இப்போ 2 ட்ரெயினும் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரெயினை நம்ம எர்ணாகுளம் டு கொல்லம் வரைக்கும் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சும்மா இல்லாமல் ரியல் டைம் சிக்னல் டிராஃபிக்கோடு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் எர்ணாகுளம் போகிற வரைக்கும் எவ்வளோ ட்ரெயினை கிராஸ் பண்ணுதோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஒன் சினாரியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண சினாரியோவை கிவ் அவே ஐடியாலையும் இருக்குது. ஸோ இந்த சினாரியோ மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் என்ன சினாரியோ க்ரியேட் பண்ணாலும் அதை சப்போர்ட்டை பேஸ் பண்ணி அதை நான் கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கேன். பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.